ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்லத்துக்கு ரொம்ப பெரிய மனசு பார்ட் 1 பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஆண்டவன் சில பேருக்கு கிள்ளி கொடுத்துருப்பான், சில பேருக்கு அள்ளி கொடுத்துருப்பான். அப்படி அள்ளி கொடுத்த ஹீரோயின்ஸ் யார் அப்படின்றத போன பார்ட்டில் ஒரு 7 ஹீரோயின்ஸை பற்றி பார்த்தோம். இந்த பார்ட்டில் இன்னும் ஒரு சூப்பரான 7 ஹீரோயின்ஸை தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நாம் எப்பவும் பொதுவாக இதை மாங்காய் தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் மாங்காயோட பெருசு சில பேருக்கு தேங்காய் மாதிரி இருக்குது, சில பேருக்கு இன்னும் பெருசு பப்பாளி சைஸில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் அது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். என் செல்லத்துக்கு மனசு ரொம்ப பெருசு அப்படின்ற பார்ட் 2 வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நடிகை நக்மா. பார்ட் 1 ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஜோதிகா, இங்கே பார்ட் 2 நக்மாவா? அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பெரிய மனசுங்கோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? அட்ரஸக்க காதலன் படத்தில் இந்த மாதிரி குதூகலமாக துள்ளி குதிச்சு வரும்போதெல்லாம் செல்லத்தோட மாங்காய் வேறு லெவலில் ஜம்ப் ஆகிக்கிட்டு இருக்கும் நண்பர்களே. செல்லம் நடித்த எல்லா படத்துலையும் சும்மா ஜாக்கெட்டுக்குள்ளே இருக்க 2 ராக்கெட்டை காட்டாமல் இருந்ததே இல்லை. ஆமாங்க, செல்லத்தோட ராக்கெட்டு ரொம்பவே பெருசு. நீங்களே பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் செம்ம அழகாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சைடு வியூவில் பாருங்கள் எவ்வளோ பெருசுடா. செல்லத்துக்கு மாங்காவோட பெருசு தேங்காங்க அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு தாராளமாக தரிசனம் கொடுத்துட்ருக்கு நம்ம ரசிகர்களுக்கு. பிஸ்தா, காதலன், பாட்ஷா இந்த படங்கள்லாம் சும்மா செல்லக்குட்டி தமிழ் ரசிகர்களுக்கு தாராளமாக தரிசனம் கொடுத்துருக்கு. செல்லத்தோட மாங்காய் மட்டும் சூப்பராக இல்லைங்க, செல்லத்தோட லிப்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே கோவப்பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி கும்முன்னு இருக்குது. அதை பார்த்தே பல பேர் கடிச்சிக்க வேணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க ஹீரோயினை தயங்கும் போது அப்போவே பிகினியில் மிரட்டினதுங்க என் செல்லம். இந்த வீடியோவில் 2ஆவதாக பார்க்க போகிற சூப்பரான நடிகை யாருன்னு நீங்களே இப்போ பார்த்துட்டீங்க. ஆமாங்க, நம்ம புன்னகை அரசி ஸ்னேகா தான். புன்னகை மட்டுமா அரசியாக இருக்காங்க? அக்கில் அரசி அப்படின்ற ஒரு பட்டமே இருக்கே அப்படின்னு நம்ம சேனலில் இருக்க சில ரசிகர்களே சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ஏன்னா செல்லத்துக்கு அம்புட்டு அக்கில் ரசிகர்கள், அதுவும் வியர்வை அக்கில் ரசிகர்கள் இருக்காங்க தாராளமாக. நண்பர்களே, கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். செல்லக்குட்டிக்கு மாங்காய் சும்மா இல்லை, சூப்பராக தான் இருக்குது. மாங்காயை விட பெருசு தாங்க என் தலைவிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா செல்லம் இந்த மாதிரி சிலிண்டர்ஸ்ட்டு வந்தாலே அக்கில் காட்டுமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது நான் அக்கில் மட்டும் இல்லைங்க, அப்பப்போ சூப்பராக என்னோடய மாங்காயும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பல படங்களில் செல்லக்குட்டி ஓடி வரும்போது தாறுமாறாக குலுங்கி நாமளே பார்த்துருக்கோம். இந்த குலுங்கு கூட குலுங்கலைன்னா என்னங்க எங்கள் புன்னகை அரிசியை பற்றி இப்படி சாதாரணமாக நினச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்களே போட்டி போட்டு சொல்லுவாங்க. செல்லத்துக்கு மாங்காய் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு. ஆமாங்க, வயசு 44. ஆனால் இப்போ இருக்க ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்கும் என் தலைவி. நீங்களே பாருங்கள். 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற நடிகையும் ஒரு முரட்டு பீஸு தான். இனியாவை போய் முரட்டு பீஸு அப்படின்னு சொல்லிங்களே, கும்மு பீஸியா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆமாங்க, தாராளமாக தரிசனம் கொடுக்குறதுல நம்ம இனியாவை அடிச்சுக்கிற ஆளே கிடையாது. கொஞ்சம் தமிழ் படங்கள்லேயே நடிச்சிருந்தாலும் கும்முன்னு தான் நடித்து நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அப்புறம் இருந்தும் நிறைய படங்களில் என்னை கூப்பிட மறந்துட்டாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? தமிழ் சினிமா தவற விட்ட ஒரு அரேபியன் குதிரடா என் செல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லம் அக்கல் தரிசனமும் சும்மா சூப்பராக தான் கட்டியிருக்கு. டஸ்கி பியூட்டியில் இது தரமான அக்கல் தரிசனமாக இருக்கே அப்படின்னு செல்லத்தை பார்த்துருக்கும்போது அக்கல் மட்டுமா எவ்வளோ பெருசாக இருக்குடா என்னோடய செல்லத்தோட மனசு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. கேரளாவிலேருந்து வந்தால் சும்மா தேங்காய் சைஸுக்கு சும்மா தெறிக்க விடுவோம்ல அப்படின்னு சொல்லி உய்யாரமாக நடந்து வருது நம்ம செல்லக்குட்டி. இனியா வரும்போது கொஞ்சம் சிக்கனு சிறுத்தை குட்டி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செல்லம் பெருத்த குட்டி ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள், சும்மா இப்போது இனியா கும்முன்னு முரட்டு பீஸாக தான் மாறி இருக்குது. கும்மு பீஸுன்னு சொல்லலாம், முரட்டு பீஸுன்னு சொல்லலாம். மொத்தத்தில் 37 வயசில் சும்மா ஜம்முன்னு இருக்குது செல்லக்குட்டி. தாராளமாக மனசை வச்சுக்கிட்டு நம்ம ரசிகர்களை தவிக்க விடுறதுல அடுத்து நம்ம நயன்தாரா தாங்க. என்னடா இது செகண்ட் பார்ட் வந்துருச்சு, இன்னும் என் தலைவி நயன்தாராவை காணாமே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காகவே செல்லத்தை கூப்பிட்டு வந்திருக்கோம். லிஸ்ட்டில் என் பேர் இல்லாமல் வீடியோ போட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க நம்ம செல்லக்குட்டி. ஆமாங்க, ஐயா படத்தில் ஸ்கூல் பொண்ணாக நடிக்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ அனிகா சுரேந்திரனுக்கு அம்மாவை நடித்த வரைக்கும் செல்லத்தோட அழகு குறையவே இல்லை. மாங்காவும் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே தான் போகுது. செல்லத்தை எப்படிங்க அந்த வீடியோவில் மிஸ் பண்ண வைக்க முடியும்? என்னடா இது மாங்காயை காட்டாமல் ஃபேஸை காட்டிகிட்டே இருக்கியே அப்படின்னு பார்க்குறீங்களா? செல்லத்தோட ஃபேஸை பார்த்தாலே நமக்கு மூடு முட்டிக்கிட்டு வரும். மாங்காயை காட்டினா அவ்வளோதான், நம்ம தம்பி பாவம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தாலும் செல்லம் அப்படியே ஃபேஸை பாருங்கள், லிப்ஸு வேறு லெவலில் இருக்குது. வயசு 42. ஆனால் இன்னமும் செல்லம் சும்மா சூப்பராக இப்போ இருக்க யங் ஹீரோயினுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. என்ன ஒரு ஃப்ளாட்டான வயிறு, ஆனால் அதுக்கு மேலே பெரிய ஸ்பீடு பிரேக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கன் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம செல்லத்தை. ஆமாங்க, ஒவ்வொரு படத்துலையும் சரி நம்ம செல்லக்குட்டி வரும்போது ரசிகர்கள் ஹீரோவுக்கு இணையாக கை தட்டலும் சும்மா தெறிக்க விடுவாங்க. லேடி சூப்பர் ஸ்டார்னால் சும்மாவா பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவில் 5ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பஞ்சு மெத்த மாதிரி இருக்க பிரியா ஆனந்த் தான். பிரியா ஆனந்த் ஏன் இந்த வீடியோவில் சேர்த்துருக்கேன் அப்படின்றத இந்த ரீல்ஸை நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கனாலே தெரியும். சைடு வியூவில் பார்க்கும்போது எம்மா பெருசுடா அப்பா
அப்படின்னு மிரண்டு போயிடுவான் நம்ம பிரியானந்த் செல்லத்தோட அந்த அழகான மாம்பழத்தை பார்த்து. இது மாம்பழத்தோட பெருசுங்கோ அப்படின்னு நிறைய ரசிகர் சொல்லுவாங்க. நடிகை பிரியானந்தோட தொப்புள் தான் ரொம்பவே ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகை த்ரிஷாவோட தொப்புளுக்கு ஈக்குவலாக நம்ம தொப்புள் ராணி பட்டத்தை செல்லத்துக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட செல்லத்தோட தொப்புள் மட்டும் இல்லைங்க, மாங்காயும் சூப்பராக தான் இருக்குது. அதை விட செல்லத்தோட லிப்ஸு வேறு லெவலில் இருக்கும். வரி வரியாக சும்மா கோவப்பட மாதிரி கும்முன்னு இருக்கும். இந்த வீடியோவில் 6ஆவதாக பார்க்க போகிற தாராள மனசுக்கு சொந்தக்காரி வேறு யாரும் இல்லை, நம்ம நிவேதா பெத்ராஜ் தான். என்னது என் செல்லத்துக்கு கோழி குண்டு மாதிரி கண்ணு சூப்பராக இருக்குது, அட கோவப்பழம் மாதிரி உதடும் சூப்பராக இருக்குது, அப்போ மாங்காய் மட்டும் என்ன சிறுசாக இருக்குது அப்படின்னு கேட்டு என் ஃப்ரெண்டு கண்டிப்பாக லிஸ்ட்டில் என் செல்லத்தை சேர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மறந்து பிடிச்சிட்டான். சைடுகளை பார்க்கும்போது ஆகா இந்த பஞ்சுமத்தையை சேர்க்காமல் மிஸ் பண்ணியிருந்தோம்னா ரசிகர்கள் ஏமாந்து போயிருப்பாங்களே அப்படின்னு எனக்கே தோணுச்சு. ஸ்ட்ரெயிட் வியூவில் பார்க்கும்போது ஒன்றும் தெரியலை, சைடுவில் பார்க்கும்போது கண்ணா அந்த 2 லட்டு எனக்கு தின்ன ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அட லட்டுன்னு சொல்லிட்டேப்பா, இங்கே பாரா எவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த கோட்டை மூடாமல் நம்ம கேட்டை திறந்து விட்டு காமிச்சிருக்கு நம்ம செல்லக்குட்டி. செர்ரி ரெட்டு கலரில் செல்லம் இந்த மாதிரி ஜாக்கெட்டு மாதிரி ஒன்றை போட்டு 2 ராக்கெட்டையும் தாங்கி நிற்கிறதே பெரிய விஷயம்டா ஐயாப்பா. அதுவும் ஏவுகணை என்ன தாக்க ரெடியாக இருக்க மாதிரியே சும்மா என்னம்மா முட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்கள் செல்லத்துக்கு. மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கே செல்லக்குட்டி, உதடு சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா சைடு வியூவில் படுறா உதடு மட்டுமா சூப்பராக இருக்குது, மாங்காயும் தான் சும்மா ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு செம்மையாக போஸ் கொடுத்துருக்கு செல்லக்குட்டி. சைடு வியூ தரமான தரிசனமாக கொடுக்குது நிவேதா பெத்ராஜ். இந்த செகண்ட் பார்ட்டில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற நடிகை லக்ஷ்மி மேனன். நடிக்க வந்ததோ 14 வயசு, ஆனால் செல்லக்குட்டி இப்போ பார்த்திங்கன்னா செம்ம ஆண்டி மாதிரி கும்முன்னு இருக்குது. அதுக்கு காரணமே செல்லத்தோட இந்த தாராள மனசு தான். செல்லம் பெருசாக எதுவும் படத்தில் காட்டலைனாலும் செல்லத்தோட சைஸை பார்த்தே நம்ம பசங்க மிரண்டு போயிட்டாங்க. ஆமாங்க, செல்லக்குட்டி இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணி வந்திருந்தாலும் அடடா அந்த மாங்காய் தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி போயிருக்காங்க. ஒரு சில படங்கள்லேயே இப்படி துப்பட்டா மேலே தூக்கி போட்டு தன்னோட மாங்காய் சைஸை காட்டி நம்ம ரசிகர்கள் மனசை கெடுத்து வச்சுருக்கு இந்த செல்லக்குட்டி. செல்லக்குட்டி இப்போ தான் சில படங்களில் தொப்புள் தரிசனமே காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இனி எப்போ அக்கிள் தரிசனத்தை காட்டுறது, அதுக்கடுத்து அந்த அழகான மாங்காய் தரிசனத்தை காட்டுறது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கி போய் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தமிழ் சினிமாவில் இப்போ செல்லக்குட்டியை அவ்வளோவா காணோம். செல்லம் நடித்தாலும் நடிச்சிச்சு, ஒரு சில படங்களில் சும்மா கும்முன்னு செம்ம சூப்பர் ஹிட் படமாக கொடுத்துட்டு போயிருக்கு. ஆட எப்படா மறுபடியும் செல்லத்தோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களே ஏங்கி போயிருக்காங்க. ஏன்னா அந்த மாங்காயை நாங்கள் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க. செல்லக்குட்டி இந்த போஸில் ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு கையை மேலே தூக்கி அக்கில் காட்டினா இன்னும் அமோகமாக இருக்கும். கைஸ், இந்த செகண்ட் பார்ட்டில் எந்த ஹீரோயினோட மாங்காய் தரிசனம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேர்ட் பார்ட்டில் மீட் பண்ணுவோம். பாய் பாய், டாட்டா.